வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 33 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5x² - 7x + 2 வகுத்தல் x - 1 ஈவு மற்றும் மீதியை காண்க. இதை கொண்டு வகுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்கணும். ஈவு மீதியை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நம்ம இதுதான் பயன்படுத்தணும். நீள் வகுத்தல் முறை தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தலாமா? பாருங்க, இந்த இடத்துல 5x² - 7x + 2 அப்படியே வந்துடும். எதை கொண்டு வகுக்க போறோம்? x - 1 கொண்டு வகுக்க போறோம். இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஈஸியா தான் இருக்கும். இந்த முதல் உறுப்பு இருக்கு இல்லையா, முதல் உறுப்பு 5x² இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, 5ன் அடுக்கு பாருங்க, அடிமான x, அப்ப அடுக்குகளை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப x-ன் அடுக்கு, அடுக்கு 1 இருக்கா, 2ல 1 கழிச்சா 1, அப்போ என்ன அர்த்தம்? x-ன் அடுக்கு 1ன்னு அர்த்தம். இது எங்க எழுதணும்? இந்த இடத்துல எழுதணும், மேல எழுதணும். சரியா? 5 x-ன் அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன செய்யணும்னா, இங்க கடைசியா போட்டோம் இல்லையா, 5x-ஐயும் இந்த வகுத்தியும் பெருக்கணும். பெருக்கி உள்ள எழுதணும். பெருக்கலாமா? பாருங்க, 5 அப்படியே வந்துடும். x-ஐயும் பெருக்குனா x பெருக்கும் போது அந்த அடுக்குகளை கூட்டணும். சரியா? பாருங்க, அடுக்கு 1 அடுக்கு கூட்டினா 2 வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 1-ஐயும் 5x-ஐயும் பெருக்க 5x. இதை எங்க எழுதணும்னா உள்ள எழுத போறோம். எழுதலாமா? பாருங்க, என்ன வந்திருக்கு? 5x² - 5x. இப்ப குறிய மாத்துங்க. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ். இப்ப பாருங்க, இது நமக்கு கேன்சல் ஆயிடும். பிளஸ் 5x² - 5x. நம்ம மாத்திர குறிய பார்க்கணும். இப்ப பாருங்க, -7x + 5x வேற வேற குறிய அப்ப கழிக்கணும். 7 5 கழிச்சா 2, பெரிய நம்பர் மைனஸ், அப்ப -2x அப்படியே வந்துடும். கடைசியில் இந்த உறுப்பை கீழே இருக்குங்க. என்ன இருக்கு? +2. இப்ப பாருங்க, இப்ப அதே மாதிரிதான் இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். என்ன இருக்கு? -2x முதல் உறுப்பு. இங்க முதல் உறுப்பு என்ன இருக்கு? x. அப்ப எது கேன்சல் ஆகும்? x-ம் கேன்சல் ஆகும். என்ன இருக்கு? -2. இந்த -2 மேல எழுதணும். எழுதிட்டோமா? இப்ப பாருங்க, நம்ம கடைசியா சேர்த்த -2 எதை பெருக்கணும்? வகுத்தியும் பெருக்கணும். பெருக்கலாமா? ஈக்குவல் டு -2 x பெருக்கினா -2x, மைனஸ் பெருக்கினா பிளஸ், 2 1 2. அப்ப என்ன வரும்? -2x. இது உள்ள எழுதணும். சரியா? +2. குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ், எல்லாமே கேன்சல் ஆயிருமா? பாருங்க, நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். +2x -2x, +2 -2 கேன்சல். என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்ப ஈவு என்ன? therefore ஈவு இங்க இருக்கு பாருங்க, இதான் ஈவு. 5x - 2 மீதி என்ன வந்திருக்கு? 0. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.